எங்களுக்கு சார் இல்ல சார் நாங்க ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் வழக்கத்துல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்க தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுன்றது இல்ல நடிச்ச ஆட்கள் இல்ல கண்டிப்பா இல்ல சார் நான் பார்த்தேன் இல்ல படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே போன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும் அன்னைக்கே போன் பண்ணி வார்ன் பண்ண அன்னைக்கே இங்க நம்ம வரல சார் இல்ல சார் இங்க போட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்புபடுத்தி பேசி கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சார் இல்ல சார் நாங்க எங்க படத்துல வந்து எப்படி வந்து ஏதாச்சும் வந்தாரு சார் வரும்போது நீங்க இந்த மாதிரி மிஷன் வரல அப்ப வந்து ஒரு 7 மாசம் முன்னாடி ஷூட்டிங் நடந்தது அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்கள் என்கரேஜ் பண்ண மாட்டேன் சார் இதுதான் என்னோட வான் பண்ணிருக்கேன் விஜய் வச்சு பெரிய இட்டு கொடுத்தா அட்லியே தெரியல ஏன் விஜய் ஒரு கதாநாயகனாவோ அவர் வந்து வான் பண்ணிருக்காரு இது இந்த அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் வான் பண்ணிருக்கேன் வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன் வான் பண்ணி அதை எடுத்திருக்காங்க இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார் இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா இவரு உங்களுக்கு கூப்பிடல சோ நம்ம டீம் ஒர்க் பண்ண ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல இப்போ அந்த ஒர்க் பண்ணாத யாருமே அவரை நாங்க கூப்பிட்டு மாட்டோம் இந்த மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி பிரச்சனை உடனே வான் பண்ணி இம்மிடியா எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க சார் எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார் எங்களுக்கு ஒண்ணு இல்ல அவரை வந்து உங்க சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க ஏன்னா வழி லட்சியமா அவங்க வந்து தமிழ்நாட்டுல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க அதையும் திட்டி இருந்தாரு அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெண்ணி நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால நான் அதுல இல்ல எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மாத்திரம் எங்களை பத்திய கவரேஜ் இருக்காரு எங்களோட சில பேர் வளர்ந்துருக்காங்க நீங்களும் சொல்றீங்க ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க ஆனா வந்து எங்களுக்கு தவறா பேசும்போது நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது எதிரையுமே நாங்க கூப்பிடலையே எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னு சார் நாங்க யாரும் கூப்பிடல சார் ஒரு படம் விழா நடக்கும் அவரே போயிட்டு இல்ல சார் அப்புறம் அவரே அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு கட்சி பேர் வந்து அது தமிழ்ல பேர் வந்து நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வந்து டிவி கட்சில சண்டை டிவிகே வந்து பல சுத்தி சார் சார் அந்த கட்சி சார் அதோட டிவிகேல தலைவர் ஆளுநர் அழைச்சாரு டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சார் அதெல்லாம் ஒண்ணு பேசுறா ஏன்னா விஜய் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன் என்னோட அண்ணன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்குமே தவிர டிவி கவர்னர் வந்து விருந்துக்கு அந்த டிவில வந்து ஆனா அதை நீங்க சொல்லிதானே தெரியும் நான் என்ன கவனிக்க முடியல சத்தியமா அது தெரியாது ஐயோ இல்ல சார் இது நீங்க அரசியல் இல்ல சார் படத்துல வந்து படத்துல அரசியல் இருக்கு படத்துக்குள்ள அரசியல் வேற எந்த அரசியல் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க உங்களோட நல்ல வரவேற்பையும் நல்ல ரிசல்ட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நீங்க சொல்றதுதான் மக்கள் தீர்ப்பு அதனால நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்த்தணும்னு எங்களோட டீம் உதயா ப்ரோ சார்பாகவும் அஜ்மல் ப்ரோ சார்பாகவும் இங்கே நடித்த அனைத்து நடிகர்கள் சார்பாகவும் டெக்னீஷியன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று பணிவன்புடன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் அக்யூஸ்ட் இன்னைக்கு உங்க பார்வையில வெளியிட்டிருக்கோம் நீங்க எல்லாருக்கும் பார்த்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புறோம் நீங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்கணும் படத்தின் தயாரிப்பு சார்பாகவும் மற்றும் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன் சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்
இந்த படத்துல வந்து ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ்ல வந்து கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்காக ப்ரொமோஷன் வந்து பெரிய அளவு செலவு பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு. அதுவும் ட்ரெய்லரை பார்த்தே வந்து நிறைய ஒரு தியேட்டர்ல நான் போய் கோயம்புத்தூர்ல இருந்து பிராட்வே தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லரை போட்டு அங்க பேசும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது போக வந்து தியேட்டர் எல்லா ஏரியாலையும் தியேட்டர் பூரா பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 175+ தியேட்டர் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க கொண்டு போய் சேர்க்கறது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பெருசா போய் சேரும். இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் அடி, முக்கியமான அடி நீங்க எடுத்து வைக்கணும். நீங்க செய்யணும். உங்க சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ படம் பார்த்துருக்கீங்களா? hope you enjoy the movie. We need your support. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் எல்லாருக்கும். இதோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு டீம் நல்லா பண்ணிடுற மூவி இது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக we don't disappoint you. Film has come out very good. Thank you. எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கம். அக்யூஸ்ட் இந்த படம் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் தியேட்டரில் சென்று ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு எடுத்துக்கிறேன். நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த பன்னீர் சார், உதயா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். Namaskar, I'm Shantika and thank you everyone having me here. I'm too much excited. My first Tamil movie and yeah, I'm too much excited. I don't know what I say, but yeah, thank you. Subhatra. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப நல்ல படம். இதை நீங்க தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். மருதநாயகம் டிஓபி வாங்க சார். தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். அவ்வளோதான். சொல்லு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கார்த்தி. எஸ் சார். கார்த்தி. வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் டு நரேன் ப்ரோ, மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். நான் இந்த படத்தில் சுட சுட பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வைப் சாங் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ டு உதயா சார், பன்னீர் சார் அண்ட் மற்ற எல்லா டீம் அக்யூஸ்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் படத்தை. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க கூட படம் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட், காமெடி எல்லாமே இருக்கு இதுல. அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சார், உதயன் சார், பன்னீர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்க, எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க. சூப்பர்வா வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. This is my first Tamil movie and உங்களோட support so I'm very grateful and very happy. So I'm very excited today. You guys or everyone watched the movie. So I hope everyone liked the movie. So it's releasing on August 1st. I really want all your support. Please come to theatre and watch the movie. Thank you so much. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஹர்டில்ஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ரீச் கொடுங்க. ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம்.
ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோ ஆனவுடனே உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. கண்டிப்பா இந்த விஷயத்துல நாங்க வந்து உண்மையா கடுமையா உழைச்சிருக்கோம், பகல் பகம் உழைச்சிருக்கோம். அதோடைய பலன் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு. பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நீங்க பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான், அதுதான் நான் சொல்றேன். எப்பயுமே இந்த படம் பார்த்துருப்பீங்க, அக்யூஸ்டு படம் வந்து எல்லாரும் உங்களை திருப்திப்படுத்த நான் நம்புறேன், பண்ணியிருக்கோன்னு நம்புறேன். டெஃபினட்டா வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே, இதுல ஒருத்தர் பேர் சொல்ல முடியல, எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளவு தூரம் அருமையா பண்ணியிருக்காங்க. அஜ்மல், ஜான்விகா, சைந்திகா, டேனி ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, ஸ்ரீதர், எல்லாருமே டோட்டலா. யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துல. அதே மாதிரி கோ டைரக்டர் ராஜா, கசாரி சார் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்க பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட உங்ககிட்ட சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நன்றி. இந்த படம் வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு, டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்ட் என்னுடைய கேரியர்ல இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் பண்றேன் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இதை நினைச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தீபா பாஸ்கர் ஆகட்டும், சுபத்ராவா இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனும், எடிட்டர் KL பிரவீன் சார், ஸ்டன் செல்வா மாஸ்டர், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரமாதமா பண்ணி கொடுத்தாங்க. KL பிரவீனோட எடிட்டரோட அசிஸ்டன்ட் ஷாம், அதே மாதிரி என்னுடைய EP சிவசரவணன், எல்லாருமே சேது இருக்கிறாரு, இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு. பண்ணியிருக்கிறோம் சேதுலாம் வந்து எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க 2 பேருக்குமே பர்டிகுலரா, அவங்க இல்லாம இன்னும் 2-3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நன்றி சொல்லணும். ஸோ ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தை உருவாக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நான் சொல்லும் போது எப்பயுமே நீங்க தான் ஆடியன்ஸ். எனக்கு நீங்க பார்த்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லயும் 100% ஓகே ஆகும் நான் நம்புறேன். எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பட் 100% வந்து நீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற 100% நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 175 சென்டர்ஸ் ரிலீஸ் பண்றோம். இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்கு. அன்னைக்கு 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஆசை. எல்லா படமும் சக்சஸ் ஆகணும் அதுல. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸா கொடுக்குறாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து இருக்கணும். இருந்தாலுமே சில அமைப்புகள், கவுன்சிலா இருக்கட்டும், மற்ற அமைப்புகளா இருக்கட்டும், மற்ற அமைப்புகளா இருந்தாலும், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலேஷன் பண்ணி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட. ஏன்னா எல்லார் படமும் ஓடணும், எல்லாருக்கும் தியேட்டர் கிடைக்கணும். அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளா நான் விரும்புறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். நீங்க பார்த்து இது எல்லாரும் வந்து எங்களை வந்து இந்த படத்துல நீங்க எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்கு. நம்ம படம் வந்து மக்கள் நம்பி மட்டும்தான் இருக்கு. நீங்க சொல்றது நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க சொல்றதை வச்சுதான் நாளையில இருந்து என்ன ரிசல்ட் இருக்கு. ஏன்னா எல்லாரும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறைய இடத்துல இருந்து வருது. அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ நிச்சயமா எங்களுடைய எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க நினைச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியும் என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. படமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு சக்சஸ் மீட்ல திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்க முகத்துல பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா அது நடக்கும் நானும் நம்புறேன். சரிங்களா, நீங்களும் அந்த டீம்ல தான் இருக்கீங்க, அந்த பிசினஸ் தான் இருக்கீங்க. 3 நாள் திடீர் தள்ளி போனா உங்க படம்லாம் வந்து நிக்குமா? ஏன்னா பெரிய படம் வந்து நிக்கும் ஓரளவு. ஏன்னா அவங்க ஆடியன்ஸோட லெவல் வேற. நமக்கு வந்து இந்த வாரம் வந்து 15 ரிலீஸ். சார் அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதுல நான் வந்து தலையிட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அது மக்களோட தீர்ப்பு, நீங்க கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒண்ணுதான். சோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸா நம்புறேன். இந்த படத்தை வந்து வாட்டில வந்து ஒரு ஆளை இறக்கிருக்கு.
அவரு சமீப காலமா சூரி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அநாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை ஏன் எடுத்து உள்ள போறீங்க? படம் பார்க்க கூட்டுறீங்க சார். நாங்க ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் வழக்கத்துல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்க தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுறது இல்ல. நடிச்ச ஆட்கள் கண்டிப்பா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே போன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே போன் பண்ணி வார்ன் பண்ண. அன்னைக்கே இங்க நம்ம வரல சார். இல்ல சார் பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்புபடுத்தி எங்க படத்துல வந்து எப்படி வந்து எதாச்சும் வந்தாரு சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம் வரல. அப்ப வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்கள் என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன், வான் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா இவர உங்களுக்கு கூப்பிடல. சோ நம்ம டீம் ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாத யாருமே அவரை நாங்க கூப்பிட்டு மாட்டோம். இந்த மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி பிரச்சனை உடனே வான் பண்ணி இம்மிடியேட்டா எடுத்துட்டாங்க. சார் எங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வழி லட்சியமா அவங்க வந்து தமிழ்நாட்டுல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், அது இல்ல கண்டிப்பா சார், இல்ல சார் கண்டிப்பா சார். இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இல்ல. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெண்ணி நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால நான் அதுல இல்ல. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மாத்திரம் எங்களை பத்திய கவரா பேசினிருக்காரு. எங்களோட சில பேர் வளர்ந்துருக்காங்க, நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களுக்கு தவறா பேசும்போது நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதிரையுமே நாங்க கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவன சார் நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும் அவரே போயிட்டு இல்ல சார். அப்புறம் அவரே அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு கட்சி பேர் வந்து அது தமிழ்ல பேர் வந்து நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வருது. டிவி கட்சியில சண்டை, டிவிகே வந்து பல குத்து. சார் சார் அந்த கட்சி சார் அதோட டிவிகேல தலைவர் ஆளுநர் அழைச்சாரு. டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? சார் 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 அதெல்லாம் ஒண்ணு பேசுறா. ஏன்னா விஜய் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்கு. டிவி கவர்னர் வந்து விருந்துக்கு அந்த டிவில வந்து ஆனா அதை நீங்க சொல்லிதானே தெரியும். நான் என்ன கவனிக்க முடியல, சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். படத்துல வந்து படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு, வேற எந்த அரசியல். லாஸ்ட் கிளைமாக்ஸ் டைரக்டர் சொல்லும் போது எப்படி சொன்னீங்க, அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? மெயினான இல்ல சார், ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம். அது ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலயும் இருக்கு. படத்துலயுமே 2 ஆப்ஷன் இருக்கு. அது வந்து இப்ப ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிடும். நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும், அது ஸ்பாயிலர் ஆயிடும். அது வந்து ரொம்ப கூடுதல் கவனிச்சீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த. அது டெஃபினட்டா படம் வந்ததுக்கு அப்புறமா அதை குறிச்சு நம்ம நிறைய பேசலாம். டெஃபினட்டா அது பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இது நல்லா இருக்கு, படம் முடியுது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட் வந்து ஒரு ஃபீலா இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்கு சார், இது ரெண்டுமே நீங்க எப்படி உள்ள வைக்கிறீங்க பாக்குறீங்கன்னா, அப்ப 2த்தையுமே நான் உள்ள வச்சேன்.
அது நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்த. ஆனா இப்ப சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருமே காலி பண்ணல சார், அவர் ஒருவருக்கு சார் இருக்காரு. இல்ல அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ் தேங்க்யூ சார். எனக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவரோட பர்சனல் இதை காட்டுறாரு அந்த. ஆமா சார், அது எல்லாமே ஆனா கன் எடுத்தப்பறம் அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க், செயின் லிங்க்டாவே இருக்கும் சார். அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க். அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாமே செயின் லிங்க்டாவே இருக்கும். ஏன் அவர் லாஸ்ட்ல அப்படி இருக்காருன்றதுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்ற விஷயத்தையும் ஆமா சார். அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த இஷ்யூஸ் வந்து அதாவது அந்த இஷ்யூஸ் பத்தி இப்ப பேச வேணாம், ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்குது, அந்த கரண்ட் இஷ்யூஸ் தான் தெரியும். நல்ல போலீஸா காட்டியிருக்கு. இல்ல சார், நல்ல போலீஸ் அதெல்லாம் லாஸ்ட் சொல்லுவார்ல பிரபு சால்மன், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருப்பார்ல, அதுக்கப்புறமும் அதை பத்தி என்ன இருக்கு. அதுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கேட்டாலே மாஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு நீங்க என்ன எழுதுவீங்க, நல்லா நடிச்சா ரொமான்ஸ் வரல எழுதுவீங்க. சோ அதுலயும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு தான் இந்த படத்துல பண்ணிட்டு. இது எல்லாமே மிக்சடா வேணும், இது எல்லாமே மிக்சடா வேணும். அவரு ஆல்ரெடி நிறைய ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல கதை சுத்தி இல்ல, கதை வந்து அந்த டிராவல்ல போறேன். ஆக்சுவலா வந்து அந்த டிராவல்ல போறதுனால அதுதான் லிமிட்ன்றது அப்படிதான் பண்ணணும். இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், இவங்க தான் ரிஹர்சல் கொடுத்தாங்க. நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். சார் இது வந்து நான் வந்து எல்லா போலீஸ்காரங்க காவல்துறை பத்தி சொல்லல சார். ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் பட்ட தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. நானா இவங்க இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏன்னா டைரக்டர் நான் வந்து ஆல்ரெடி கனடால ஒரு 5-6 படம் பண்ணிருக்கேன், டைரக்ட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ன்றதுனால இந்த விஷயத்துல வந்து நான் கோரியோகிராஃபிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால நம்ம சகோதரி சந்திரிகா அவர்களை வந்து இந்த படத்துல கோரியோகிராஃபரா சார். அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது. சேர்த்து வச்சிருக்காம பிரிச்சு வச்சிருக்காம நீங்க பேசுறீங்கன்னா சார் இல்ல, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு மினிமைஸ் எனக்கு வந்து அவனோட எமோஷனை கன்வே பண்றதுக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அப்படிதான் வேணும். அதுக்கு மேல ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடும். இந்த ஒரு கதை வேற போயிட்டு நாங்க நிறைய யோசிச்சோம், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவே விட்டு போற மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம். அவங்க வெரி குட். நீங்க இல்ல அதுதான் அவரு கதையோட டிராவல்ன்றதுனால அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு இல்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்னன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும், அப்ப அதுக்காக திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு படம் தான் அந்த சுவாரஸ்யமா அந்த 2 hours 20 minutes இருக்காது. ஆமா சார், KL பிரவீன் சார் அவர் பெரிய எடிட்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய செக்மெண்ட்ஸ்ல நிறைய ஷார்ட் பண்ணி படத்தை கொண்டு வந்தார் சார். இல்ல இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். நான் சொல்றேன் இந்த படத்தை வந்து 2 பேருமே ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சார் முக்கியமான பாட்டுல ஒரு ஹீரோ தான். இந்த படத்துல நடிக்கிறது எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. சோ இவ்வளவு வேற ஒரு ஹீரோவா இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கவே மாட்டோம். உதயா சாரால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. நீங்க படம் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். யோகி பாபு வந்து ஒரு படத்துல சிரிப்பாங்க ஏதாவது. ஆனா இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோட ரொம்ப ஆமா சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டா அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் போது மாற்று கருத்தே இல்லாம யோகி பாபு சார்ட்ட போலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியா இருப்பாரு எப்படின்னு. இல்ல நம்மள்ட்ட பேசணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்க வந்து அவரை வந்து தேவையில்லாம ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இதுக்குள்ள வரணும், அவரு இதுக்குள்ள டிராவல் ஆகணும், அந்த கேரக்டராவே அவங்க ராமா நாயுடு கேரக்டராவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவர் பண்ணாங்க. அதை ஜெயில் பண்ணிருக்காங்க சார். அதான் சார். தேங்க்யூ சார்.
அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி ஒரு போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல நட்பு, நல்ல தேங்க்யூ சார். அதான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனவா முடிச்சுட்டு போல கிட்டத்தட்ட 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்ணாரு. டப்பிங் கிப்பிங் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாரு. காசி மூலமா இருக்கு சார். கடைசி வரைக்கும் ஒரே காசி மூலமா கதையே ஒரு நாள் நடக்கிற கதை தான். அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படிதான் நீங்க படம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியாது. ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு நைட்டு போயிட்டு டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். நீங்க உதய சார் பேசுறப்ப சொன்னீங்க பயிற்சி இருக்கு, அந்த பஸ் பயிற்சி வந்து 1.5 கோடி செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவே அவ்வளவு செலவாயிடுச்சு சார்? அண்ணா பில்லே இருக்குண்ணே, டோட்டல் பில் இருக்கு. என்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பஸ்ஸோட எடுத்தது, அந்த பஸ்ஸை வந்து அது வென்ட்ரிக்கு 3 பஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.10 அது மாதிரி கரெக்டான பஸ் வந்து டோட்டலா சார் அது ஸ்கிராப்ல தான் போச்சு. ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு சாத்தி பண்றது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? வருது. ஆனா மக்கள் கருத்து தானே. இதுக்கப்புறம் வந்து அது ஏறும் நான் நம்புறேன். நீங்க நினைச்சா ஏறும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும். அவ்வளவுதான், அதான் மேட்டர். தேங்க்யூடா, நன்றிடா. இல்ல சார், ரொம்ப நாளா ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. 5வது நெட்ரிகன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா தமிழ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய படங்கள் வேறையும் வந்தது. ஆனா அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிராஃப் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க. சோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன். சார் உதய சார் படத்துல 2-3 ஹீரோயின் அதோட அக்கா கேரக்டருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் மீடியான்னு சொல்லி எனக்கு அவங்க மீடியா இருக்காங்க அப்புறமா தான் தெரியும். எனக்கு உண்மையிலே அவங்க மீடியா இருக்கான்னு தெரியாது. நான் வந்து இந்த கேரக்டருக்கு டைரக்டர் தான் பார்த்தா கரெக்டா என்னோட அக்காவா பொருத்தமா இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போறாங்க. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. சுபத்ரா சூஸ் பண்ண எனி பர்టిక్యులர் ரீசன் அவங்களோட அந்த சார் அவங்க நல்ல பெர்ஃபார்மர் சார். ஐ நோ தட் வெப் சீரிஸ் அது தவிர இல்ல என்னன்னா என் கூட அது வந்து ரொம்ப ஒரு செட்டில்டா நம்ம யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரா இருக்கணும். ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டரா இருக்கணும். நம்ம அப்பாவி ஃபேஸ் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர்லாம் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு அப்பாவியா ஒரு ஒரு செட்டில்டான ஒரு பாயிண்ட்ல நிக்கிறதா அந்த மாதிரி வருதுன்னு சார் கிட்டத்தட்ட 50-60 சென்டர் 60 சென்டர்ஸ்ல 52 சென்டர் கர்நாடகா ரிலீஸ் ஆகுது சார். 52 சென்டர் தெலுங்கு ரிலீஸ் ஆகுது சார். இந்த படம் கேரளால வந்து 35 சென்டர் ரிலீஸ் ஆகுது சார் கேரளால. ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.